ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்கலாமா? நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவனே, இந்த வேலையில் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். தேவனே, நீர் ஆண்டவரே இந்த மிராக்கிள் குளோபல் கிறிஸ்டியன் சபையில் அப்பா தேவன் தாமே நீர் என்ன ஆண்டவரே வார்த்தையை பேச சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, இங்கே அநேக மக்கள் ஆண்டவரே வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. தேவனுடைய பிள்ளைகள் உமக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் தேவன் என்ன வார்த்தையை நீர் ஆண்டவரை போட சித்தமாக இருக்கிறீரோ உம்முடைய தீர்க்கமான வார்த்தை இந்த நேரத்தில் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். எங்களை தேவன் தாமே நீர் அப்பா வழி நடத்துவீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். கொலோசியர் 2:6 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆகையால் எல்லாரும் சேர்ந்து, ஆகையால் அப்பொழுது இங்கே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இங்கே 3 காரியங்கள் இதை குறித்து தான் நம்மளோட செய்தியிலையும் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, கண்டினியூ டு லிவ் யுவர் லைஃப். ஆங்கிலத்தில் இவ்விதமாக எழுதிருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணுமா? நீங்கள் தேவன் அவருக்காக நீங்கள் வாழணும். 2ஆவதாக ஒரு காரியம் இருக்கிறது, அவருக்குள் என்ன செய்யணும்? வேர் விட வேண்டும். 2ஆவது காரியம் என்னது? அவருக்குள் வேர் விட வேண்டும். இப்பொழுது 3ஆவது ஒரு காரியமும் இருக்கிறது, அவர் மேல் கட்டப்பட வேண்டும். 3 மறைமுகமான ஒரு சத்தியத்தை தேவன் இந்த வசனத்தில் வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது நாம் பார்க்கிறோம், அவருக்காக நீங்களும் நானும் வாழ வேண்டும். எல்லாருக்கும் மிகவும் ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் மிகவும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அதில் என்ன செய்கிறாரு? மோசேவின் இடத்தில் தேவன் பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதிரி என்னது? என்னாகமம் 13:2ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். நான் அப்படியே அதே போதும், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான். நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கும் கானான் தேசம். அப்பொழுது இங்கே ஒரு சம்பவம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மோசேவின் இடத்தில் தேவன் சொல்லுகிறார், எல்லா கோத்திர தலைவர்களும் என்ன பண்ணு, அவங்களை எல்லாம் ஒன்று கூட பண்ணு. நீ என்ன பண்ண போற? நான் கொடுக்க போற இந்த தேசத்தை நீங்களாம் போய் என்ன பண்ண போறீங்க? சுற்றி பார்ப்பதற்காக நீ அவங்களை அனுப்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது 12 கோத்திரத்தில் அதில் எல்லாரும் பிரபுக்கள். அப்பொழுது 12 கோத்திரத்திலும் இருக்கிற தலைவர்களை மோசே தேர்ந்தெடுத்து அதுக்கு எதற்காக அனுப்புகிறார்? கானானை சுற்றி பார்ப்பதற்காக அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த 2ஆம் வசனத்தை ஆரம்பிக்க விதமாய் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Send some men to explore the land which I am giving to the people of Israelites. அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கு கொடுக்க போற கானானிய தேசம், அதுதாங்க சத்தியமே. அப்பொழுது பல விதமான உபத்திரவங்கள் அவங்களுக்கும் வந்துச்சு. யாருக்கு? பல விதமான உபத்திரவம் வந்துச்சு. அவங்க போய் பார்க்குறாங்க, சுற்றி பார்க்கும்போது அந்த தேசம் எப்படி இருக்கிறதா? பால் ஓடுது, தேன் ஓடுது, சகல விதமான நன்மை. தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதேபடி எல்லாம் நடக்கிறது. ஆனால் ஒரு காரியம் அவர்களுக்கு கொஞ்சம் இடரலாக இருந்துச்சு. என்ன காரியம் அவர்களுக்கு இடரலாக இருந்துச்சா? 10 கோத்திர தலைவர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? ஒரு மாதிரி அவங்க ஒரு பேட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஐயோ, நாங்கள் அங்கே போனோம், ஆனால் அங்கே எல்லாம் அரக்கர்களாக இருந்தாங்க, அங்கே ரொம்ப பலவான்களாக இருந்தாங்க, நாங்கள் அவங்களெல்லாம் போய் ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லைன்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? மோசே கிட்ட சொல்கிறாங்க. அப்போ 2 கோத்திர தலைவர்கள். யார் 2 கோத்திர தலைவர்கள்? காலேப் ஒன்று, இன்னொன்று யாரு? யோசுவா. அப்போ காலேபின் கோத்திரம் என்னது? காலேபின் கோத்திரம் எப்ராயிம். கரெக்ட். யூதாவின் கோத்திரத்தை சேர்ந்த காலேப். எப்ராயிம் என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஹோசேயான்னு இருக்கு. அதற்கப்புறம் மோசே பெயரை மாற்றுகிறார், யோசுவா என்று பெயரை மாற்றுகிறார். அப்பொழுது இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம் என்றால் 12 கோத்திர தலைவர்கள் கானானை சுற்றி பார்ப்பதற்காக மோசேவின் உத்தரவத்தினாலும், மோசேக்கு யார் உத்தரவு கொடுக்குறா? தேவன் உத்தரவாதம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நீ போய் பண்ணுன்னு. அப்பொழுது 12 கோத்திர தலைவர்களில் 10 கோத்திர தலைவர்கள் அவருக்காக வாழவில்லை. எப்படிப்பா சொல்றீங்க தம்பி? எப்படி நீங்க சொல்றீங்க? அந்த ஒரு வசனமே இல்லையே.
10 கோத்திர தலைவர்கள் என்ன செய்கிறார்களா, திரும்ப வந்து என்ன சொல்றாங்க, அந்த தேசம் நன்மையா இருக்கிறது உண்மைதான், ஆனால் நாங்கள் அங்கே போய் அந்த பலவான்களை எங்கனால மேற்கொள்ள முடியாது. 2ஆம் வசனத்துல என்ன வாசிச்சோம், தேவன் மோசேவை கூப்பிட்டு சொல்லும் போது சொல்றார், நான் உனக்கு அந்த கானான் தேசத்தை கொடுக்க இருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை நான் கொடுக்க இருக்கிறேன். 2 மனுஷங்க மாத்திரம்தான், மனுஷங்கள்ல 2 பேர் மாத்திரம்தான் அந்த தேவனுடைய சத்தியத்தை அவர்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டாங்க, அதை அப்படியே விசுவாசித்தாங்க. மோசே என்ன சொல்றார், மோசே பயந்துட்டார். இவர்களெல்லாம் பார்த்து இவங்களோட இவ்வளோ ஒரு துர்ரான இப்படி ஒரு காரியத்தை சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. அப்போ அந்த 2 பேர் தேவனுக்காக வாழ்ந்த மனிதர்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையில நீங்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக நீங்களும் நானும் வாழ வேண்டும். அப்பொழுது இந்த சபைக்கு நாம் வருவோம், பல ஆண்டுகள் விசுவாசியா இருக்கலாம், பல காரியங்களா இருக்கலாம். இங்க யாரை நம்ம பார்க்கிறோம், 10 கோத்திர தலைவர்கள், சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க. கோத்திரத்தின் ஒரு தலைவர்னா எத்தனை ஆண்டுகள் அவங்க இருந்திருப்பாங்க, தேவனை அறிந்து இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 10 கோத்திர தலைவர்கள்னால் தேவன் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. அப்ப தேவனுக்காக வாழல. மோசேவும் ஆரோனும் அவர்கள் இடத்தில் சொல்லும் போது மோசேவின் ஆரோனுக்கு அவங்க சொன்னதை கேட்டு நடந்து பின்னாடி வந்தாங்க. இங்கே நம்ம சபை நடத்துறோம், இவ்வளோ காரியங்களை நாம செய்கிறோம், ஆனால் அதனால் கூட்டத்தோடு சேர்ந்து நீங்களும் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் சபைக்கு வரோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். அப்பொழுது இந்த கூட்டத்தின் எப்படி சொல்றது, ஒரு கூட்டம் எல்லாரும் பின்பற்றுகிறார்களே அப்படின்னு என்று நீங்களும் நானும் எண்ணிவிட்டு மோசே ஆரோன் சொல்றாங்க, அது பின்னாடியே நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும், ஒரு நாள் நம்மளுடைய பாதையிலும் ஜீவ பாதையில நாம நடந்து போகும்போதும் அரக்கர்கள் வருவார்கள், பலவான்கள் நம் வாழ்க்கையில வருவார்கள், நம்மளுடைய பாதையில பலவிதமான எதிர்கொள்ள வேண்டிய பலவிதமான சூழ்நிலைகள் வரலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன நீங்க பண்ணுவீங்க, அந்த 10 கோத்திர தலைவர்கள் போல உங்களுடைய விசுவாசம் என்ன செஞ்சுவிடும், அசைந்து விடும், இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் மங்கி விடும். அதனால நீங்க முதல் காரியம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாரம் முழுவதுமாய் நீங்கள் போய் பிரசங்கிக்க போகிறீங்க. ஆச்சரியமா இருக்குல்ல, நீங்கள் போய் பிரசங்கிக்க போகிறீங்க என்று நான் சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கை தான் பிரசங்கம். அப்பொழுது நான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த தேவனுடைய ஆலயத்தில் நின்று பிரசங்கிக்கலாம், ஆனால் ஆனால் மண்டேலிருந்து சாட்டர்டே வரைக்கும் யாரு பிரசங்கம் செய்ய போகிறா, உங்களோட வாழ்க்கை பிரசங்கிக்க போகிறது தேவனுக்கு முன்பதாக. அப்போ தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு பரிசுத்தவானாய் நிற்கும் போது பரலோகமே என்னை பார்த்து எப்படி பார்க்கும், இவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், பரலோகமே அவனை பார்த்து ரொம்ப ஆசீர்வாதமா அவனை பார்க்கும், எப்படி இருக்கிறான் பாரு, அவனுடைய வாழ்க்கையை பாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க இன்னொரு காரியமும் இருக்கிறது. 12 கோத்திர தலைவர்களை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை ஒரு பாதையில வழி நடத்துறார். அப்பொழுது சில சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். அப்பொழுது தேவன் நம்ம கிட்ட சொல்லிட்டார், கானான் தேசத்தை நீங்க சுதந்திரிக்க போகிறாங்க. பழைய ஏற்பாட்டில் அது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, புதிய ஏற்பாட்டில் இப்போ நம்மளோட சுதந்திரம் என்னவா இருக்கிறது, அந்த ஜீவ கிரீடத்தை தேவன் என் தலைமேல் சூட்டும்படிக்காக, அதுதான் உங்களுடைய என்னுடைய சுதந்திரம். அதற்கு தான் நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் என்ன ஆக போகுது, இந்த சரீரமானது, இந்த ஃப்ளஷ் இருக்கு பாருங்களேன், இந்த சரீரமானது ஒரு நாள் இந்த மண்ணுக்கு திரும்பிட போகுது. ஆனால் நீங்களும் நானும் இப்போ நான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா பல பேர் பேசுவாங்க, ஐயோ நல்ல மனுஷங்க அவரு இறந்து போயிட்டாரு, ஐயோ இவர் நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆனால் இறந்து போயிட்டாரு. ஆனால் உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஆவியானது அதை யாருனாலையும் தொட முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த வாழ்கின்ற இந்த வாழ்க்கை, உங்களுடைய சரீரம் மாத்திரம்தான் பூமிக்கு திரும்புகிறது, ஆனால் உங்களுடைய ஆவியானது மீண்டும் தேவனிடத்தில் திரும்பும். அப்போது ஒரு மனிதன் தேவனுக்காக வாழ்வான் என்று சொன்னால் பல காரியங்களை இழப்பதற்கு அவன் தயாராக இருக்க வேண்டும். இயேசு ஒரு அழகான ஒரு சத்தியத்தை சொன்னார், நித்திய ஜீவனுக்கு நம்ம போகணும்னா என்ன செய்யணும், அவருக்காக இந்த பூலோகத்தில் நம்மளுடைய ஜீவனை இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ மிஷினரி போல மறிக்கணுமா, இல்லைன்னா நம்ம ரத்த சாட்சியாய் மறிக்கணுமா? இல்லை,
இந்த பூமியில நீங்கள் தேவனுக்காக, இந்த ஜீவியத்தில் தேவனுக்காக, அவருக்காக பல காரியத்தை இழக்க வேண்டும், எல்லா காரியத்தையும் இழக்க வேண்டும். ஆராதனை வேலையில கூட நம்ம கேட்டோம், ஒரு பணக்காரன் வந்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், நித்திய ஜீவனுக்கு நான் சுதந்திரிக்கணும்னா நான் என்ன செய்யணும், நித்திய ஜீவனுக்கு நான் வரணும், நான் என்ன செய்யணும்? அப்போ இயேசு என்ன சொல்றார், உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். இந்த முதல் குறிப்புல தேவனை பின்பற்றுகிறவர்களாக, எப்போ உங்களுடைய வாழ்க்கையில தேவனை பின்பற்றுகிறீர்களோ அப்பொழுது மாத்திரமே தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அப்போ தேவனை பின்பற்றாமல் இந்த 10 கோத்திர தலைவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவருடைய கண்கள் மோசேவை பார்த்தது. மோசே எங்களை அனுப்பினார், அதனால அந்த 10 கோத்திர தலைவர்கள் போனார்கள். ஆனால் 2 நபர்கள், யாரு? காலேபும் யோசுவாவும் மோசே மாத்திரம் அனுப்பவில்லை. மோசேவிற்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொன்னது போல, அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிப்பதை மோசே எப்படி உள்வாங்கினதை போல காலேபும் யோசுவாவும் தேவனுடைய சத்தியத்தை உள்வாங்கினார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். எப்படியாச்சும் ஒரு வார்த்தை, இல்லைன்னா ஒரு சின்ன வசனம், இல்லைன்னா ஒரு வார்த்தையை கொண்டு தேவன் உங்களோட இடைப்பட்டிருப்பார் தெரியுமா? அது எந்த இடத்தில் வேணாலும் இருக்கலாம். அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் வைங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் பரிசுத்தத்துடனே வாழ வேண்டும், தேவனோட கூட வாழ வேண்டும் என்று சொன்னால் எந்த வார்த்தை உங்களுக்கு அது உதவி செய்யும் தெரியுமா? தேவனுடைய அந்த மெய்யான வார்த்தை உங்களுடைய கால்களுக்கு தீபமா இருக்கும், பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். நீங்கள் போகிற பாதை அப்போ எப்படி இருக்கும்? பல சவால்கள் வரும். இப்போ இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற பல பேருடைய வாழ்க்கையில நீங்க கூட என்னை பார்த்து சொல்லலாம், என்னுடைய பிரச்சனை எவ்வளவு தெரியுமாப்பா, என்னுடைய கடன் பாரம் எவ்வளவு தெரியுமாப்பா, நான் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமாப்பா. நீ பாட்டுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீங்கன்னு என்று சொல்லலாம். ஆனால் இங்கே தேவனுடைய மனிதர்களுக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. பெரிய ஒரு அரக்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பார்வைக்கு எப்படி இருந்தார்களாம்? வெட்டுக்கிளியை போல இருந்தார்களாம். அப்போ அவ்வளோ பெரிய அரக்கர்களை நம்ம ஜெயிக்க முடியுமா? உங்களுடைய கண்கள் பிரச்சனையை பார்க்க கூடாது, உபத்திரவத்தை பார்க்க கூடாது. மாறாக தேவன் எனக்கு கொடுத்த சத்தியம், இந்த தேசத்தை நான் சுதந்திரிக்க பண்ணுவேன். தேவனுடைய வாக்கு உண்மையுள்ளது. அவருடைய வார்த்தை தரையில் விழாமல் தேவன் அதை நிறைவேற்ற என்னுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தையும் வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அதற்கு முன்பதாக நான் அந்த ஒரு கதையை மாத்திரம் சொல்லுகிறேன். எல்லாரும் அறிந்த ஒரு கதை. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம நல்லா அறிந்திருப்போம். ஆமென். பல பேர் செய்திகள் மூலியமா நம்ம நிறைய கேட்டிருப்போம். இல்லைன்னா தேவனுடைய மனிதர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர் வந்து யோசேப்பு. ஏன்? பல விதமான உபத்திரவங்கள். குழியில போட்டாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? சிறைச்சாலைக்கு போனாங்க, அடிமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போனான். போர்த்திவாரன் மனைவினால பல விதமான அவன் மேல தேவையில்லாத சுமைகள், அவனுக்கு பல ஆண்டுகள் சிறையில இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அது எல்லா ஆண்டுகளும் ஒரு நாள் முடிவுக்கு வருகிறது. அப்பொழுது என்னுடைய உபத்திரவம், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வியாகுலம், என்னுடைய துயரங்கத்தில் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார்? ஒரு முடிவுக்கு கொண்டு வார். யாராவது அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் போதும் தேவன் என்னை பலுக பண்ணினார். ஹல்லேலூயா. நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். ஆங்கிலத்தில் இன்னும் ஒரு பதம் மேல சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை என்ன செய்தாரா? கனி கொடுக்க செய்தார். The Lord has made me fruitful in the land of my suffering. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லை? இது யாருக்கு வைக்கிறாரா? முதல்ல மனாசேக்கு ஒரு பேர் வைத்துட்டு அதற்கு பொருள் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய எல்லா துயரத்திலும், என்னுடைய எல்லா அப்பா வீட்டையும் தேவன் என்னை மறக்க பண்ணினார். அதற்கப்புறம் எப்ராயிமை பார்த்து, எப்ராயிமுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் பேர் விதமாக வச்சுட்டு சொல்றான், என் உபத்திரவம் நிறைந்த தேசத்தில் தேவன் என்னை கனி கொடுக்க செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிங்க எடுத்துக்கலாம்? உபத்திரவம் நிறைந்த தேவனுடைய பாதையில, இந்த ஜீவ பாதையில உபத்திரவம் இருக்கா?
கண்டிப்பா இருக்கு. ஆனால் இந்த உபத்திரவம் நிறைந்த பாதையில் தேவன் என்னை கனி கொடுக்க செய்வார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருக்காக நான் வாழும்போது உபத்திரவம் காணப்படலாம், பலவிதமான சூழ்நிலைகள் காணப்படலாம், இல்லைன்னா குழிக்குள்ள இருக்கலாம். ஆனால் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விதையை போல இல்ல, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு விதையை போல யோசேப்பை என்ன செய்தார்கள்? முதலாவது குழிக்குள்ள போட்டாங்க. அவன் மேல என்ன போட்டிருப்பாங்க? சேற்றை எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க, அவனை அவமானப்படுத்தியிருப்பாங்க, நிந்திச்சிருப்பாங்க. அதற்கப்புறமா எகிப்து தேசத்திற்கு எங்க போகிறார்? ஒரு அடிமையாய் போகிறார். அடிமை என்றால் என்ன? அடிமைக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்கப்படும், ஆனால் அடிமைக்கு கூலி கொடுக்கப்படாது. மாறாக என்ன வேலையை சொல்றாங்களோ அதை செய்யணும். அவங்க என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வாழணும். பொழுது அடிமை என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் என்ன செஞ்சார் யோசேப்பு? எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டே இருந்தார். ஏன் தெரியுமா பொறுத்து கொண்டே இருந்தார்? ஒரு 2 இடங்களில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்துருப்பீங்க, தேவன் யோசேப்போட கூட இருந்தார். எங்கே அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம்? சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது தேவன் யோசேப்போட கூட இருந்தார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்போது அதனுடைய பரிசு மிகவும் உயர்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். யோசேப்பு போர்த்திவாரின் மனைவியை விட்டு விலகி ஓடினான். அதற்காக எத்தனை ஆண்டுகள் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான்? கிட்டத்தட்ட 12-13 அத்தனை ஆண்டுகள் அவன் உபத்திரவப்பட வேண்டியது இருந்துச்சு. சில நேரத்தில் நீங்கள் தேவனுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று சில தீர்மானங்கள் எடுக்கும்போது உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அல்லது உங்களுடைய ஊர்க்காரர்கள் பலவிதமான பேர் உங்களை தூரப்படுத்தலாம். ஆனால் உங்களுடைய விசுவாசம் குறுகிடாதபடிக்கு தேவன் மேல் பற்றுதலா இருங்க. ஏனென்றால் ஒரு எப்ராயிமை போல தேவன் என்ன செய்வார்? உபத்திரவத்தின் பாதையில் தேவன் உங்களையும் என்னையும் கனி கொடுக்க செய்வார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் உங்களை கனி கொடுக்க செய்வார். உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் தேவன் உங்களை கனி கொடுக்க செய்வார். அப்பொழுது நீங்களும் நானும் கனி கொடுக்க செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்காக வாழ வேண்டும். இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், அதுல ஒன்றும் பெருசா இல்லை. என்ன இருக்கிறது என்றால், அந்த 10 கோத்திர தலைவர்கள் நான் சொன்ன தெரியுமா, அவர்களுடைய பயம்தான் அங்கே காணப்படுகிறது. வாசிங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கும் ஜனங்கள் போதும் பலவான்களா இருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்லிட்டார், இந்த தேசத்தை கொடுப்பார். அப்போ இந்த 10 கோத்திர தலைவர்களுக்கும் தெரியும், தேவன் இந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் சுதந்திரமாய் வைத்திருக்கிறார் என்று தெரியும். 10 கோத்திரம் தலைவர்கள்னா, கோத்திரம் தலைவர்கள் சும்மா தலைவர் ஆக்கிடுவாங்களா? சும்மா தலைவர்களா? திடீர்னு ஒருத்தர் சும்மா நல்லா பேசுறான்னு சொல்லிட்டு சரி நீங்களும் தலைவர் ஆயிடுங்க அப்படி சொல்லுவாங்களா? கிடையாது. அப்பொழுது அந்த கோத்திரத்தில் இருக்கிறாங்கன்னு என்று சொன்னால் வரலாறு தெரியும். இத்தனை நாட்கள் தேவன் எப்படி அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று அந்த 10 கோத்திர தலைவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யவில்லை? தேவனை பின்பற்றவில்லை. மாறாக ஒரு பயம் வந்த உடனே, ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? மோசேனிடத்தில் கேட்கிறாங்க, மோசேனிடத்தில் எதிர்க்கிறாங்க. அதை நீங்க தொடர்ந்து நீங்க 13ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமா என்ன பண்றாங்களா? மோசேவின் இடத்தில் எதிர்த்து நிற்கிறார்கள். பொழுது உங்களுடைய சபையில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் சிபி பாஸ்டரை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, மோசேவை எதிர்த்து நிற்கிறார்கள். அப்பொழுது யோசுவாவும் காலேபும் என்ன செய்கிறாங்களா? தங்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து, அந்த வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 14:8ஆம் வசனம். என்னாகமம் 14:8. எல்லாரும் எடுத்துப்போமா அந்த வசனத்தை? அப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறாங்களோ, யோசுவாவும் காலேபும் தங்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து, தேவனுக்கு விரோதமா பேசிடாதீங்க, நீங்க மோசேக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க, தேவனுக்கு விரோதமாய் பேசுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார். நீங்கள் அவருக்காக வாழும்போது தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? எனக்கு பிரியமாய் இருக்கிறானே. சாமுவேலை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார்? இவன் எனக்கு மிகவும் பிரியமாய் இருந்தான். அந்த வசனம் விவிதமாய் சொல்லுவோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. சாமுவேல் ஆனவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா இருக்கிறது. ரொம்ப கஷ்டம் இல்ல அது? சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமா இருப்போம், மனுஷன் என்ன பண்ணுவான்? பகைப்பான். மனுஷனுக்கு பிரியமா இருப்போம், கர்த்தருக்கு விரோதமா இருப்பான். ஆனால் சாமுவேல்
சின்ன வயசுல என்ன செய்கிறார்? கர்த்தருக்கும் பிரியமா இருக்கிறார், மனுஷருக்கும் பிரியமா இருக்கிறார். ஒரு வசனம் விதமா இருக்கும், கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும், மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். இதை நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். தேவனுக்காக நான் வாழ வேண்டும் என்று பல தீர்மானம் எடுத்துட்டோம். கிறிஸ்தவ ஓட்டத்தை எப்போ நம்ம ஆரம்பிச்சு இந்நேரத்துக்கு நம்ம பாதி தூரத்தில் இருக்கிறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முக்கியமாக தேவைப்படுறது என்னது தெரியுமா? கர்த்தருக்கு எல்லா நாளும் பிரியமா இருங்கள். அவருக்காக நீங்கள் ஓடுகின்ற அந்த ஓட்டத்தில் தேவனுக்காக எப்பொழுதும் வைராக்கியமாய் அவருக்காக பிரியமா இருங்கள். அப்போ மனுஷனுக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, என்னது? பிரயோஜனமா இருங்கள். சாமுவேல் என்ன செய்தான்? தேவனுடைய ஆலயத்துல எல்லா வேலைகளும் செய்து சுற்றி திரிந்துட்டு இருந்தான். அதே சமயத்துல ஏலிக்கும் உதவியா இருந்தான். அப்பொழுது உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, பூமியிலும் ஒரு கடமை இருக்கிறது, அதே சமயத்துல தேவனுக்காகவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதனால் இந்த செய்தியினுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அவருக்காக வாழ வேண்டும். இப்பொழுது அவருக்காக நான் வாழ வேண்டும் என்றால் பல காரியத்தை பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக யோசுவாவும் காலேபும் என்ன செய்கிறாங்க? தங்க வஸ்திரத்தெல்லாம் கிழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு 3 காரியத்தை சொன்னான். என்ன அந்த காரியத்தை சொன்னார் என்றால், கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருந்தார், அவர் நம்மை கொண்டு போவார். அப்பொழுது முதல் என்னது? கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். அப்போ கர்த்தர் உங்க மேல பிரியமா இருந்தா என்ன செய்வாரு? உங்களை கொண்டு போவார் என்றால் என்ன? தேவன் உங்களை வழி நடத்துவார். அப்பொழுது தேவனுடைய வழி நடத்துதல் உங்கள் மேல் காணப்படும். அப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் வனாந்திரத்தில் ஒரு வழியை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைக்கு முன்பதாக அரக்கர்கள் இருக்கலாம், பலவான்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் மிகவும் எப்படி சொல்றது, நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய சத்தியமே அவர் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பார் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னார். அவர் உங்களுக்கு அந்த தேவனுடைய ராஜ கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். நீங்களும் நானும் தேவனுடைய சத்தியத்தை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அதே தான் நம்ம நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்ராயிமுக்கு யோசேப்பு பேர் வைக்கும் போது சொல்லுகிறார், எப்ராயமே என்று பேர் வைத்து, உபத்திரவத்தின் தேசத்தில் தேவன் என்னை கனி கொடுக்க செய்தாரே. எப்பேற்பட்ட உபத்திரவம்! அப்போ சாதாரண உபத்திரவம் கிடையாதுங்க. அடிமையாக வந்தான், அடிமையாக கையில சங்கிலியாக அடிமையின் ரூபத்தில் யோசேப்பு என்ன செய்கிறான்? எகிப்து தேசத்திற்கு உள்ளே வந்தாள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அப்பொழுது அவனுடைய அவனுடைய முழு என்ன சொல்றது வாலிபத்தையும் அவன் யாருக்காக செலவிட்டான்? தேவனுக்காக செலவிட்டான். அப்பொழுது போர்த்திவாரின் மனைவி யோசேப்பை கூப்பிடுகிறாள் என்று சொன்னால், அந்த பாவத்தை செய்வதற்கு யோசேப்புக்கு எவ்வளவு வினாடிகள் ஆயிருக்கும்? 2 வினாடிகள் விட்டு கொடுக்கிறது. 2 வினாடியில் யோசேப்பு பாவம் செய்திருக்கலாம். ஆனால் தேவன் வைத்திருந்த அந்த பிரதான திட்டத்தை யோசேப்பு இழந்து போயிருப்பான். சிம்சோனுடைய வாழ்க்கை நாம் எல்லாரும் அறிந்திருப்போம். சிம்சோன் சாதாரண மனிதன் இல்லைங்க. சிம்சோன் தேவனால் ஒரு தூதன் சொல்லுகிறார் என்றால், ஒரு தூதன் சிம்சோன் அவங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் சொல்றாங்க, ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுக்க போகிறீங்க, அவன் தான் இஸ்ரவேலின் இரட்சகனா இருப்பான். உங்களுக்கு முன்பதாக போய் அந்த பெலிஸ்தியர்களை எல்லாரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வித்து சிம்சோன். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் வந்த சர்ப்பம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் சர்ப்பம் எப்படி வந்துச்சு? அழகான ஒரு ஸ்திரீயை போல. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக நீங்க வாழ வேண்டும் என்றால் சில அழகான ஸ்திரீயை போல அழகான ரூபத்தில் வரும். ஆபிரகாமும் லோத்தும் என்ன செய்தார்களா? ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். லோத் என்ன பண்றான்? 2 புறமும் பார்த்து எது பசுமையா இருக்கிறது. வேதத்துல ஒரு வசனம் அழகா இருக்கும், மனுஷனுடைய கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப செம்மையா பசுமையா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு பாதையை நீங்க பார்க்கும் போது, நான் இந்த வேலையை செய்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பேன், நான் இந்த டிகிரி நான் படிச்சேன்னா நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பேன். வசனம் முடிகிறது என்னது? ஆனால் மனுஷனுடைய வழி மிகவும் அழகா இருக்கும், ஆனால் முடிவில் என்ன செய்யுமா? அது மரணத்தை கொடுக்கும். அப்பொழுது நீங்களும் நானும் தேவனுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொன்னார், தேவன் என் மேல பிரியமா இருக்கணும். தேவன் என் மேல பிரியமா இருந்தார், தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து தேவன் உங்களை வழி நடத்துவார். உங்களை வழி நடத்தி கடைசியாக என்ன இருக்கிறது? அந்த வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அவர்களுக்கு கானான் தேசம். அப்பொழுது நமக்கு என்னது தேவன் கொடுப்பார்? அந்த நித்திய ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர் என்ன பண்றாராம்? மேல இருந்து கீழே வந்தாராம். பூலோகத்துக்கு யார் வந்தாராம்? தேவாதி தேவன் மேல இருந்து வானத்திலிருந்து கீழே வந்தார். எதற்காக? உங்களுடைய என்னுடைய பாவம் மறைக்கப்படுவதற்காக, உங்களுடைய என்னுடைய பாவத்தை நீக்குவதற்காக அவர் மேல இருந்து கீழே வரா. கீழே வந்தும் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர் மனுஷ ரூபத்திற்குள்ளே வந்தாலும் அவர் இன்னும் யார்? தேவன் தான். ஆனால் அவர் என்ன தெரியுமா? சகல பலம் நிறைந்த நான் ஒரு தேவன், எனக்கு சகல பலம் இருக்கு பாருன்னு வரல. எப்படி வருகிறாரா? அடிமையின் ரூபத்தில் மரியாளின் வயிற்றில் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகல பலம் இருக்கிறது. அப்பொழுது இந்த உலகம் முழுவதும் யார் சிருஷ்டித்தார்? தேவன். ஆனால் அவர் மரியாளின் வயிற்றுக்குள்ளே வரும்போது அவர் சொல்லல, நான் உன் வயிற்றுக்குள்ள வரப்போறேன்னு நான் சொல்லல. ஆனால் ஒரு தூதனை முன்ன அனுப்புறா. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? யாரையும் கட்டாயப்படுத்தல. நீங்க அவருக்காக நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களை கட்டாயப்படுத்தல. நீங்களாக ஒரு தீர்மானம் இந்த நாளில் எடுங்க. தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 2:6 மீண்டும் வருவோம். முதல்ல ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம், அவருக்காக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தில் பார்த்தோம். ரெண்டாம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ரெண்டாம் அந்த காரியம் என்ன இருக்கிறதுனா, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். எத்தனை பேர் விதெல்லாம் விதைச்சி அந்த மரத்தை பெருசாக ஆகிற வரைக்கும் பார்த்துருக்கிறீங்க? உங்களுக்கு பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும், சில பேருக்கு இல்லாமையும் இருக்கும். ஒரு விதையை நான் போட்டதுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் அது ஆகும்? ஒரு சில ஆண்டுகள் அதுக்கு நம்ம காத்திருக்கணும்ல. அது ஒரு பெரிய மரமா இருக்க. அப்பொழுது அந்த ஒரு சில ஆண்டுகள் என்ன நடக்கிறது? அந்த விதையானது மண்ணுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வேரூன்றி வேரூன்றி வேரூன்றி. இப்போ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பல பேர், நான் பல ஆண்டுகள் நான் சபைக்கு வருகிறேன், நான் பல ஆண்டு நான் விசுவாசியா இருக்கிறேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அவருக்குள் நீங்கள் வேர் விடுகிறீர்களா? உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, அவருக்குள் வேர் விடுறீங்களா? அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவருக்குள் நான் வேர் கொண்டவர்களாக நான் மாற வேண்டும் என்றால் அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தரை நம்ம உள்ள விடணும். யாரு? ஏசப்பா. எல்லாருக்கும் தெரியுமா? அப்பொழுது அவருக்குள் நான் வேர் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யார் எனக்குள்ள இருக்க வேண்டும்? தேவன் எனக்குள் இருக்க வேண்டும். யோவான்ல மிக அழகா ஒரு வசனம் இருக்கும். என்னது? அவர் என்னிலும் நான் அவரிலும். அப்பொழுது ஒரு பிரான்ச் எடுத்துக்கோங்களேன். அந்த பிரான்ச்சுக்கு இப்படி நீட்டா இருக்கு பாருங்களேன். ஒரு பிரான்ச் இப்படி இருக்கு, அதுக்கு ஒரு அந்த ஸ்டெம்மை தாண்டி ஒரு பிரான்ச் வருதுல, அதுதான் நீங்களும் நானும். அப்போ இந்த ரெண்டும் எப்படி சொல்றது? இணைக்கப்படும் போது மாத்திரம்தான் கனி வரும். அப்பொழுது நான் அவருக்குள்ள இல்லாத போது, அப்போ அவர் எனக்குள்ள இல்லை, நானும் அவருக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடும்? ரெண்டும் செப்பரேட்டா இருக்கும். அப்போ வெறும் ஒரு பிரான்ச் மட்டும் கனி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்க தண்ணீர் பாய்க்கும் போது, ஒரு விதையை நீங்க போட்டு தண்ணீர் பாய்க்கும் போது அது வேரூன்றி அது வளர்ந்து அது கனி கொடுக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க போடுற ரெண்டாவது காரியம் என்னவென்றால், அவருக்குள் நீங்கள் வேர் விட வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவருக்குள்ள நீங்கள் வேர் விட வேண்டும் என்று சொன்னால் அவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆனால் அவருக்காக நாம் வாழ்ந்தோம் என்று முதல் குறிப்பில் நாம் பார்த்தோம். ரெண்டாம், அவருக்குள்ள நான் வேர் விட வேண்டும் என்றால் என்னுடைய செயல்களில் எல்லாம், இந்த வாரம் முழுவதுமாய் நமக்கு முன்பதாக இருக்கு. மண்டேல இருந்து என்ன இருக்கு? சாட்டர்டே வரைக்கும் பல காரியங்களை நீங்க செய்ய போகிறீங்க. வேலை விஷயமா இருக்கலாம், இல்லைனா படிப்பு விஷயமா இருக்கலாம். அப்பொழுது உங்களுடைய செயல்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ள நான் அதிகமாய் வேர் விட வேண்டும். சத்ரு என்ன பண்ணுவான்றதையும் நாம் பார்த்துக்கலாம். அந்த parable of the sower எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு என்ன பண்றார்? ஒரு விதவை எல்லாம் ஒரு விதைக்கிறவர் என்ன பண்றார்? விதையை தூவுகிறார். அப்போ சில விதைகள் என்ன பண்ணுது? நல்ல நிலத்தில் வழியருகே விழுகிறது, நல்ல நிலத்தில் விழுகிறது. ஆனால் ஒரு சில விதைகள் எங்கே விழுகிறது நாம் பார்க்கிறோம்? கற்கள் நிறைந்த ஒரு இடத்தில் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நீங்களும் நானும் தேவனுக்குள் வேர் விடாதபடிக்கு சத்ரு என்ன பண்ணுவான்? சில கற்களை உங்களுடைய மண்ணிற்கு கீழே வச்சிருப்பான்.
அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக சில கற்களை தேவன் வச்சிருப்பான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்த கற்கள் என்னது? போர்த்திவாரின் மனைவி. அப்போ என்னவா, தேவனுக்குள்ள அவன் வேர் விடாதபடிக்கு, எப்படி ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் நுழைந்தது போல யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் அதே போல நுழைந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் யோசேப் என்ன செய்கிறான்? அதிலே உறுதியா இருக்கிறான். தேவனுக்குள்ளே நீங்களும் நானும் உறுதியாய் வேரூன்றி நிற்க வேண்டும் என்று சொன்னால், சத்ரு கற்களை நம்மளுடைய வாழ்க்கையில போடுறான்ல, அதையெல்லாம் நீங்கள் பிடுங்கி அப்புறப்படுத்தி போடணும். அப்பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? நம்மளுடைய வாழ்க்கையில திசை திருப்பி விடும். நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில என்ன கற்கள் எனக்கு முன்பதாக இருக்குன்னு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன கற்கள் முன்பதாக இருக்குன்னு என்று உங்களுக்கு நல்லா தெரியும். தனிப்பட்ட வாழ்க்கையில சில நேரத்தில் நீங்க சில ஒரு விதமான பாவத்திலையோ இல்லைன்னா ஒரு விதமான ஒரு கட்டிலையோ நீங்க இருக்கலாம். அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள்ள நீங்கள் வேர் விடாதபடிக்கு சத்ரு உங்களுக்கு கற்களை போட்டு வைத்திருக்கிறான். அந்த கற்களை அப்புறப்படுத்தி போட வேண்டும். அப்போ அந்த கற்களை என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் அப்புறப்படுத்தி போட வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? நம்ம வாசிச்சபடிதான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அப்பொழுது அவர் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாராம்? என் பிரியமே, என் ரூபவதியே. அப்பொழுது தேவன் அதை நம்ம பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவர் நம்மை பிரியமாய் பார்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். அவ்வளவுதான் நம்ம ஃபார்முலாவே. அப்பொழுது தேவனுடைய கண்கள் என்னை பிரியமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ நான் சின்ன வயசுலேருந்து பாஸ்டர் சிபி தாமஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் உயர்வெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்றது, என்னால் கிரகிக்கவே முடியல. ஏன் எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறார் பாஸ்டரை. அப்பொழுது எல்லாம் எங்கே துவங்கினது? ஒரு விதை போல துவங்கினது. 2014ஆம் ஆண்டு எப்படி அது துவங்கினது? அவருக்கு இருந்த காசுல, அவருக்கு இருந்த சொத்துல அவர் என்ன செய்கிறார்? ஒரு கூரையை போடுறார். என்னது? ஒரு கூரையை போடுறார். எதற்கு? தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து கூரை போடுகிறார். ஆனால் இப்போ இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம், தேவன் அவருக்காக ஒரு ஆலயத்தை கொடுக்கிறார். சகல உயரத்தையும் பார்க்க முடியுது. ஏன் என்று சொன்னால் அந்த ஒரு விதையானது நம்ம போடும்போது கஷ்டமா தாங்க இருக்கும். யோசேப்பை குழியிற்குள்ளே போடும்போது யோசேப்புக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனால் யோசேப்பு தன்னுடைய தரிசனத்தை, தேவன் கொடுத்த தரிசனத்தை ஒரு நாளும் மறந்து போவதில்லை. தேவன் என்ன தரிசனத்தை கொடுத்தார்? எல்லாரும் உன்னை பார்த்து வணங்குவார்கள், உன்னுடைய கொம்பை நான் உயர்த்துவேன், உன்னுடைய தலையை நான் உயர்த்துவேன். அப்பொழுது நீங்கள் தேவனுக்காக ஒரு பிரயாசத்தை நீங்கள் எடுக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆதியாகமம் 41:52 நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? உபத்திரவத்தின் தேசத்தில் தேவன் என்னை கனி கொடுக்க செய்தாரு. நீங்களும் அதே மாதிரி சொல்லணும். உபத்திரவம் நிறைந்த ஜீவனுடைய இந்த ஜீவ பாதையில் உபத்திரவம் இருக்கு. பலவிதமான அரக்கர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான பலவான்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறார்கள். அப்பொழுது நான் எப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்? மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். அப்பொழுது சாதாரண ஒரு மனுஷனால் என்னால் இது கூடாததுதான், உங்களால ஒரு இது கூடாம தான் இருக்கும். சில நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, இந்த ஒரு செயல், இந்த ஒரு காரியம் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறதே. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. நீங்கள் வேர் விடாதபடிக்கு சத்ரு எந்த விதமான கற்களையோ அல்லது தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுக்க பண்ணுகிற எந்த செயல்களும் காணப்படக்கூடாது. சிம்சோனும் தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? சிம்சோனை தேவன் மிகவும் ஆசீர்வதித்து அவனுக்கு பல விதமான எதிர்காலத்தில் எக்கச்சக்க நன்மைகளை தேவன் வைத்திருந்தார். ஆனால் சத்ருவானவன் எப்படி கற்களை போடுகிறான்? அவனுக்கு முன்பதாக ஒரு பலசாலியை கொண்டு வந்திருந்தா. என்னாகமத்தில் நம்ம வாசிச்சோம்ல, 12 கோத்திர தலைவர்கள் போகும்போது என்னமா அரக்கர்கள் இருந்தார்கள். சிம்சோனுக்கு முன்னாடி ஒரு அரக்கர்களை நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? சிம்சோன் அரக்கர்களை வென்று இருப்பான். அப்போ சத்ரு உங்களுடைய பலம் என்னது என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறான். சாலமோனுக்கு எப்படி சொல்றது, சகல விதமான ஆசீர்வாதம், உயர்வு, செல்வாக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு இடத்தில் என்னது, சத்ரு நல்லா தெரியும் உங்களுடைய பலவீனம் எங்கே என்று சத்ரு அறிந்திருக்கிறான். அப்பொழுது ஒரு அரக்கனை சிம்சோனுக்கு முன்பதாக கொண்டு வந்திருந்தால் சிம்சோன் அந்த அரக்கர்களை வென்றிருப்பான். அப்பொழுது சிம்சோனை மடிய பண்ணுகிற ஒரு விதமான கல்லை சத்ரு போடுகிறதை பார்க்கிறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் அரக்கர்கள் தான் வருவார்கள் இல்லை, சில நேரத்தில் பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு பழத்தை போல
அல்லது மிக அழகாய் ஒரு ஸ்திரீயை போல சத்ருவானவன் உங்களுடைய எல்லைகளில் ஒரு விதமான தந்திரத்தை போடுவான். எச்சரிக்கையா இருங்கள். அப்படிப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், அந்த கற்களை தேவனுடைய நாமத்திற்கென்று என்ன சொல்லுங்க, தேவனே இந்த கற்களை என்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்கள். இதை என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இது என்னை எப்படி சொல்றது, தேவனுக்கும் எனக்கும் உங்களை வேர் விடாதபடிக்கு அந்த கல் என்ன பண்ணுமா, தடுத்துடும். அப்போ நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் ஒரு நாளும் அவரை நம்பின பிள்ளைகளை அவர் தலை குனிவது விடவே மாட்டார். எல்லாம் நீங்கள் யாரை வேணா எடுத்து கையில வேதத்திலிருந்து எடுத்து காமிங்க, தேவன் உங்களுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்றார். ஆனால் இன்னொன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தேவன் எதை அனுமதிக்கிறாரோ அதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது தேவன் யோசேப்புக்கு என்ன அனுமதிச்சிருந்தார், ஒரு பெரிய அரண்மனை, எப்படி சொல்றது, ஒரு ராஜாவாக தேவன் அவனை நியமித்து வைத்திருந்தார். ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஒருத்தன் என்ன பண்றான், வாழ்க்கை முழுசுமே எப்படி சொல்றது, தரையிலே இருக்கிறான். பலவிதமான கொப்பளங்கள், பலவிதமான அவனுக்கு உடம்புல எல்லா விதமான, ஆனா அவன் என்ன பண்றான், கடைசியில நித்திய ராஜ்யத்துக்கு போயிட்டான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அதை நான் நன்றாய் அறிந்து அதுக்கேற்றபடி நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் வேரூன்றி நிற்க வேண்டும். நீங்கள் வேர் விடாதபடிக்கு எந்த சத்ரு ஏதாவது ஒரு காரியத்தை போடுவான் என்றால் அந்த கற்களை எல்லாம் பிடுங்கி போடும்படிக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. அப்படி உங்களுக்கு பலம் இல்லை, எனக்கு பலம் இல்லை, உண்மைதான். காலேபுக்கும் யோசுவாக்கும் பலன் இல்லைங்க, அவர்களுக்கும் பயம் இருந்தது அந்த அரக்கர்களை பார்த்து. ஏன், அந்த அரக்கர்கள் மிகவும் பலவான்கள். அவர்களை நாங்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்களா, நாங்கள் ஒரு வெட்டிக்கிளியை போல இருந்தோம். வெட்டிக்கிளினா குட்டி வெட்டிக்கிளியை போல இருந்தோம். அவர்கள் எங்களை விட என்ன ஒரு 10 மடங்கு, ஒரு கோலியாத்தை போல பல விதமான கோலியாத் இருக்காங்க. ஜெயிக்க முடியுமா? முடியாதுதான். நம்மால், மனுஷரால் அது கூடாதுதான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனை விசுவாசித்து முதல் குறிப்பில் சொன்னபடி அவருக்காக நான் வாழ வேண்டும். இரண்டாவது நாம் கேட்டோம், அவருக்குள் அந்த வார்த்தை தமிழில் கவனிக்க வேண்டும். அவருக்காக நான் வாழ வேண்டும், அவருக்குள் நான் வேர் விட வேண்டும். அப்பொழுது அவருக்குள்ள நான் வேர் விட வேண்டும் என்று சொன்னால் தேவன் என்னுடைய இருதயத்தில் இருக்கணும். யோவான் 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல ஒரு வசனம் விதமா இருக்கும், அவர் என்னிலும் நான் அவரிலும் இருந்தால் நம்ம என்ன செய்வோமா, மிகுந்த கனியை கொடுப்போம். அப்பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்போட கூட தேவன் இருக்கிறார். யோசேப்பும் பல இடங்களில் தேவனை நிரூபிக்கிறார். எப்படி? அப்பொழுது அந்த பாவத்தை விட்டு ஓடும் போது யோசேப்பும் தேவனோடு கூட இருக்கிறார். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, தேவன் யோசேப்போட கூட சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்பொழுது யோசேப்பினுடைய செயல்கள், யோசேப்பினுடைய தீர்மானங்களும் என்ன செய்கிறது, நானும் தேவனோட இருக்கிறேன். அப்போ உங்களுடைய செயல்கள், உங்களுடைய தீர்மானம் எல்லாவற்றிலும் நானும் தேவன், ஆண்டவரே நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நீர்தான் பலம் உள்ளவர், நீர்தான் பராக்கிரமம் உள்ளவர், என்னால் இது கூடாதுதான். இந்த சூழ்நிலையை பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். பேதுரு நம்மளுக்கு நல்லா தெரியும். பேதுரு என்ன பண்றார், படகை விட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு இயேசு கிட்ட கேட்கிறார், நானும் கடல் மீது வரலாமா, நானும் உங்களோட வரட்டா அப்படின்னு இயேசு கிட்ட கேட்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்றார், வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது பெரிய எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாம் மாதிரி இருக்கிறது, பல விதமான வெள்ளம், ஒரு பயப்படுகிற ஒரு காரியம்தான். ஆனா பேதுரு என்ன பண்ணாராம், கீழே தண்ணீர், ஆனா தைரியமா காலை வைக்கிறாராம். ஏன் பேதுரு தைரியமா காலை வைக்கிறார்? அப்போ இங்க ஃபுல்லா தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லா தண்ணி இருக்கிறது, இதற்கு மேல நம்ம யாரா கால் வைப்போமா? கால் வச்சா என்ன பண்ணுவோம், கீழே போயிடுவோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால், நான் இதை கால் வைத்தால் என்றால் உள்ளே போயிடுவேன். சூழ்நிலையை பார்ப்பதற்காக தேவன் உன்னை வா என்று சொல்ல, நீ உன்னுடைய கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்துப்பார். ஏனென்றால் உனக்கு கீழே தண்ணீர் இருக்கலாம், உனக்கு கீழே பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். உன்னுடைய கண்கள் எதை பார்க்க வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும். அப்பொழுது தேவனை பார்க்கும் போது என்ன நடக்கும், தண்ணீர் மேல நாம் நடக்க முடியும். அரக்கர்களை தேவனால் நாம் வெல்ல முடியும்.
நம்மளுடைய சூழ்நிலைகள் சாதகமா இல்லாமல் இருக்கலாம். என்கிட்ட பணம் இல்லையே, எனக்குடைய செல்வாக்கு இல்லையே. கிதியோன் கிட்ட தேவன் சொல்லுகிறார், உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தோட நீ போப்பா, நான் உன் கூட இருக்கிறேனே. அப்பொழுது அந்த கொஞ்ச பலம் யார்? அந்த கொஞ்ச பலமானது தேவனுடைய பலம். உன்னுடைய பலம் குறுகியது, நம்மளுடைய பலம் குறுகியதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கொஞ்ச பலமானது அது மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது. உன்னுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம். அதனால தான் எலியாவை பார்த்து கூட நம்ம ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தன் வந்து கேட்கறான் எலியா கிட்ட, இவர்கள் எல்லாம் நம்மளை துரத்திட்டு வராங்க, உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். அப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து பார்க்கும்போது அந்த மலையை சுற்றி தேவனுடைய பாளையம் அந்த இடத்தில் இறங்கி இருக்கிறதை பார்த்தார். தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பல சூழ்நிலைகள் வந்தது. ஒரே ஒரு வினாடியில் 12 லேகியோன், 12 விதமான 12,000த்திற்கும் மேல ஏஞ்சல்ஸை கொண்டு வர முடியுங்க ஜீசஸ்னால. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தாழ்மையோடு அவர் ஏற்றுக்கொள்றார். அப்பொழுது ஒரு தூதன், அவனுடைய பலம் என்னென்று ஒரு இடத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு தூதன் எத்தனை பேரை சங்காரித்தாரா? 1,85,000 பேர். ஒரே ஒரு தூதனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பலம் இருக்கும் என்று சொன்னால், அப்பொழுது இயேசு எத்தனை தூதர்களை வேணாலும் அந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்க முடியும். அவருக்கு உபத்திரவம் வந்திருக்கும் போது எத்தனை தூதர்களை வேணாலும் கொண்டு வந்திருக்க முடியும். தேவன் வந்து பாதுகாப்பா இருந்திருக்க முடியும். மாறாக தேவன் அவருக்கு என்ன சித்தம், தேவன் அவருக்கு என்ன ஒரு பாதை வைத்தாரோ, நான் இந்த மக்களுக்காக மரிக்க வேண்டும், அவர் ஏற்றுக்கொண்டதை போல நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக ஆழமா வேர் விடுவோம் என்று சொன்னால், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், இல்லைன்னா பல விதமான வெள்ளங்கள் வரலாம். ஆனால் உங்களுடைய வேரானது தேவனுக்குள், அவருக்குள் உங்களுடைய வேர் உறுதியா இருக்கிறதுனால் என்ன நடக்குமா? நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நீதிமான், அந்த ஒரு வசனம் அழகா இருக்கும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும், நீதிமான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீதிமான் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன் அப்போ வாய்க்கிறது? வாய்க்க பண்ணுகிறவர் நீதிமான் அருகே இருக்கிறதுனால் தேவன் என்ன செய்கிறார்? அதை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். நீ தொடுவதெல்லாம் தேவன் அதை மென்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பு ஒரு அடிமையா இருந்து ஒரு வேலைக்காரனாய் தான் அவன் இருக்கிறான். வேலைக்காரனா ப்ரொமோட் ஆகிறான். ஆனால் அவன் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் யாரு கண்கள் பார்த்ததான்? புறஜாதியின் கண்கள் தேவன் அந்த மனுஷனுக்குள் இருக்கிறதை கண்டுச்சான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்குள்ளே வேர் விடும்போது அப்போ என்ன நடக்குமா? புறஜாதி வந்து சொல்லுவான். இன்றைக்கு நம்ம ஒரு சாட்சி கூட கேட்டோம்ல. என்ன சாட்சி கேட்டோம்? அப்போ அந்த காய்கறி கடைக்காரர் அப்படியே போய் கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் பார்க்கும்போது அவர் கூட யாரோ இருக்குமே. ஏன் அவர் கூட யாரோ இருக்கும் போது தெரிஞ்சிச்சு? ஏனென்றால் அந்த மனிதனுடைய வேர் கர்த்தருக்குள் உறுதியா இருந்தபடினால் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் அந்த மனிதனுக்கு. அப்பொழுது சூழ்நிலை இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், பயப்படாதீங்க, உறுதியா இருங்க. யோசுவா கிட்ட பார்த்தும் தேவன் அதை தான் சொன்னார். என்ன சொன்னார் யோசுவா பார்த்து? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை வைத்து நான் பல காரியங்களை நான் செய்ய போகிறேன். ஆபிரகாமை பார்த்தும் தேவன் சொன்னார், நீ புறப்பட்டு போ. எங்கே ஆண்டவரே போகிறேன்? ஒரு வழி இல்லை, ஒரு மேப் இல்லை, ஒரு கூகுள் மேப் இல்லை. நான் கூட வரும்போது வர வழியில சும்மா ரூட்டு தெரியும், ஆனால் கூகுள் மேப் சும்மா போட்டு வச்சுக்கிட்டேன். மேபி தப்பாக வந்துடக்கூடாது, சர்வீஸ் ரோடுக்கு பதிலாக மெயின் ரோடு எடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு சுற்றி நான் வர்றதுக்கு லேட் ஆகிடும். அப்பொழுது ஒரு விதமான ரோட் மேப் இல்லை, ஒரு விதமான ப்ளூ பிரிண்ட் இல்லை லைஃப்க்கு. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அழைத்தவர் என்னை வழி நடத்துவார், நான் அவரை நம்பினா அவர் என்னுடைய காரியத்திற்கு எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுப்பார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்து தேவன் புறப்படு என்று சொல்லிட்டார். புறப்படு என்று சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன்னுடைய தன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து சுகம் எல்லாத்தையும் அதெல்லாம் வச்சுட்டு அவரும் புறப்படுகிறார். ஏன் தெரியுமா புறப்பட்டார்? ஏனென்றால் ஆபிரகாமுக்கு நன்றாய் அறிந்திருந்தால் கீழ்ப்படிந்தால் அதற்கு ஒரு நன்மை இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படுகிறது கஷ்டம்தான். அறை கதவை பூட்டி இருக்கும் போது போர்த்திவாரின் மனைவி தனியா இருக்கிறா. அப்ப அந்த அறைக்குள் யாருமே இல்லை, நான் பாவம் செய்தால் யாரும் பார்க்க மாட்டேன் என்று யோசேப்பு நினைத்திருக்கலாம். அப்படி யோசேப்பு நினைத்திருந்தால் மனாசேவும் பிறந்திருக்க மாட்டார், எப்ராயிமும் பிறந்திருக்க மாட்டாங்க.
யோசேப்புக்கு நன்றாய் தெரியும், போர்த்திபார் மனைவியின் அழகை விட உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவருடைய முகத்தை நான் ஒருபோதும் அவமானப்படுத்தி விடவே மாட்டேன். ஏனென்றால் அவருடைய கண்கள் என்னை கண்டு கொண்டிருக்கிறதே, அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதுமாய் உலாவிக் கொண்டிருக்கிறதே. அப்போ தேவனுடைய கண்கள் இப்போ இந்த நாளில் என்னை பார்த்து கொண்டிருக்கிறதே. பல கண்கள் இங்கே உட்கார்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. அரை கதவை நீ பூட்டினாலும், நீ இந்த உலகத்தின் மூலை முடுக்கில் நீ போனாலும், தேவனுடைய கண்கள் உன்னை கண்டு கொண்டே இருக்கிறது. அவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்று சித்தமாயிருப்பார் என்று சொன்னார். நான் அவருக்காக வாழ்வேன், அவருக்குள்ளே நான் வேர் விடுவேன் என்று சொன்னார். தேவன் உங்களுடைய தலையை உயர்த்த பண்ணுவார் அல்லவோ. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம், கொலோசியர் 2:6 வாசித்தபடி அவர் மேல கட்டப்பட வேண்டும். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? அவருக்காக வாழ வேண்டும். இரண்டாவதாக அவருக்குள் வேர் விட வேண்டும். மூன்றாவதாக சுருக்கமாக நம்ம பார்க்கிறோம், அவர் மேல் கட்டப்பட வேண்டும். அவருக்காக, அவருக்குள், அவர் மேல். 3 காரியங்கள்ல அவருக்காக, அவருக்குள், அவர் மேல். அப்பொழுது அவர் மேல் நான் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? நம்மளுடைய அஸ்திபாரம் என்னவா இருக்க வேண்டும்? தேவன் நம்மேல் நம்முடைய அஸ்திபாரமா இருக்க வேண்டும். நான் கட்டின மகாபெரிய பாபிலோன் என்ன செய்கிறாங்க? அஸ்திபாரம் எங்க இருக்கு? உயரத்திற்கு கொண்டு போயிட்டாங்க. பயங்கர உயரமா இருக்கிறது. ஆனால் அஸ்திபாரம் என்ன? தேவன் அஸ்திபாரமா இல்லை. அப்பொழுது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை. அப்பொழுது உங்களுடைய அஸ்திபாரம் தேவனாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு உயரம் வேணாலும் கட்டலாம். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, புயல் அடிச்சாலும் பரவாயில்ல, வெள்ளமே வந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய அஸ்திபாரம் தேவனுக்கு மேல் நீங்கள் நாளுக்கு நாள் கட்டப்பட வேண்டும். அதை தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். 3 காரியங்களை தியானித்தோம். முதலாவது, அவருக்காக வாழ வேண்டும். அவருக்குள் நான் வேர் விட வேண்டும். அவருக்குள்ள நான் வேர் விட்ட உடனே என்ன செய்வேன்? கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிப்பேன். நாளுக்கு நாள் வளர்ச்சி தெரியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரே வினாடியில அங்க உயரத்திற்கு வரல. பல ஆண்டுகள் சிறைச்சாலை, பல ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து, பல விதமான உபத்திரவங்கள். தன்னுடைய சொந்த அண்ணன்மார்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அப்படி விதமான இதெல்லாம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆனால் வேதத்தில் நீங்க எங்க வாசிச்சீங்கனாலும் யோசேப்பு முறுமுறுத்தான் என்ற ஒரு வசனம் இருக்கிறாது. ஆனால் யோசேப்புக்கு சோகம் இருந்துச்சா? யோசேப்பு தன்னுடைய குமாரர்களுக்கு பேர் வைக்கும் போதுதான் நமக்கும் யோசேப்பினுடைய இருதயம் தெரிகிறது. யோசேப்பு மனாசேக்கு பேர் வைத்து சொல்லுகிறார், என்னுடைய எல்லா துயரமும், என்னுடைய அப்பா வீட்டையும் தேவன் என்னை மறக்க செய்தார். அப்போ இருதயத்திற்குள்ள என்ன இருந்தது? காயம் இருந்தது. இருதயத்திற்குள்ளே வேதனை இருந்தது. யோசேப்பு ஒரு மனிதனும் மிகவும் உபத்திரவப்பட்டு அழுத்தப்பட்டான். ஆனால் தேவன் அவனோடு இருந்தபோது அவருக்காக வாழ முடிஞ்சிச்சு. அவருக்காக யோசேப்பு தேவன் மேல வேர் கொள்ள முடிஞ்சிச்சு. கடைசியாக ஒரு நாள் வரும், தேவன் உங்களுடைய தலையை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார் என்று சொன்னால், சாதாரணமா இப்படிலேருந்து இப்படின்னு உயர்த்த மாட்டார். ஆனால் மாறாக பார்வோனும் கண்டான் யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ளவன் உண்டோ? ஏன் அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? தேவனுடைய ஆவி யோசேப்பின் மேல் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் வைத்து கொண்டு அதிகமாய் நீங்களும் ஜெபிக்கணும். ஏனென்றால் நானும் வளரப்படும் போது என்ன பண்ணுவோம்? வேர் விடும் போது கல் இருக்கும், வளரும் போது என்ன இருக்குமா? முற்கள் சில நேரத்தில் அவன் வைக்க பார்ப்பான். சில நேரத்தில் ஒரு முற்செடியை, அந்த ஒரு முற்செடியை நீங்கள் வளர்றதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த செடி என்ன பண்ணும்? வளரும். அதுக்கப்புறமா அந்த முற்கள் என்ன செய்தோம்? அதை சிதைத்து விடும். அப்பொழுது உங்களையும் என்னையும் சிதைக்கும்படிக்காக சத்ருவானவன் என்ன பண்ணுவானா? கற்களை வைப்பான், இல்லைன்னா முற்களை வைப்பான். ஆனால் நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து, யோசுவாவும் காலேபும் தங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழித்திட்டு ஒரு காரியத்தை சொன்னாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புறக்கணித்தாங்க. திருப்பவும் அவங்க சொன்னதை கேட்கல. ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். என்ன அந்த சத்தியம் இருக்கிறது? கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நிச்சயமாய் நம்மை வழிநடத்தி செல்வார். நிச்சயமாய் தேவன் நமக்கு
ஒன்றை கொடுப்பார். அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ராஜ கிரீடத்தை தேவனுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் உங்களுக்காக தான் அதை வச்சிருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பூமி தான் உங்களுடைய பெர்மனண்டான பிளேஸ் கிடையாதுங்க. இந்த உலகத்துல நீங்க மறைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அல்ல, உங்களுடைய ஆவி ஒரு நாளும் மரித்து போவதே இல்லை. ஒன்னு நித்திய ராஜ்யம் அல்லது நித்திய நரகம். ஒன்னு நித்தியமாய் அவரை நான் துதிக்க போகிறேன், இல்லை நான் நித்தியமாய் நான் தவிக்க போகிறேன். அப்பொழுது நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருங்க. இந்த செய்தியில ஒரு 3 காரியத்தை தான் நம்ம கேட்டோம். முதல் காரியம், தேவனுக்காக நீங்க வாழுங்க. 2வது காரியம், அவருக்குள் வேர் விடுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற்ற வேண்டும். கடைசியாக என்ன பார்த்தோம்? அவர் மேல் கட்டப்பட வேண்டும். அவர் மேல் கட்டப்பட்டோம் என்று சொன்னால் உங்களுடைய வீடு மணல் மேல் கட்டினது அல்ல, மாறாக உன்னதர் மேல நீங்க கட்டுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கல்லை எந்த மனுஷனாலும் அல்லது எந்த சூழ்நிலையினாலும் எந்த விதமான உபத்திரவத்தினாலும் உங்களுடைய கல் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உயர்த்தினவர்களை எந்த ஒரு மனுஷன் நினைத்தாலும் அவருக்கு எதிர்த்து போவதில்லை. ஹல்லேலூயா.